அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். சித்திரைக்கனி நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வந்தோன்னு வரக்கூடிய முதல் விரதம் என்ன தெரியுமா? எல்லாம் வல்ல குபேர பிரதோஷம். ஏப்ரல் 15 குபேர பிரதோஷத்திற்கு காசு உங்கள் வீட்டில் தங்குவதற்கு ஒரு கல்லாப்பெட்டி பரிகாரத்தோடு சேர்ந்த பிரதோஷ விரதத்தை தர நம்பி செஞ்சு பாருங்க, நல்லது நடக்கும். வாழ்க. குபேரரின் அருளால் இந்த பதிவாகிறது. குபேரர் புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தன்று தான் சிவனுக்கு மிக முக்கியமான பூஜைகளை செய்வதாக ஐதீகம். அதுபோல் நாளை காலை எந்திரித்து தலைக்கு குளித்துவிட்டு காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் ஓம் சிவசிவ ஓம் என்கின்ற மந்திர ஜபத்தை மட்டுமே மூச்சாய் பேச்சாய் செயலாய் எண்ணமாய் வைத்து கொள்ளுங்கள். சரியா 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் ஒரு தட்டிலையோ அல்லது வெற்றிலையிலையோ சின்னதாக பிள்ளையார் மஞ்சளில் பிடிச்சு வைங்க. அதே மாதிரி சின்னதாக சிவலிங்கம் பிடிச்சி நந்தியை பிடிச்சி வச்சுட்டு அதற்கு முன்னாடி எதுவோ ஒரு பிரசாதம், முடிஞ்சால் பச்சை பயிர், புதன் குபேர ஆகர்ஷணத்திற்காக பச்சை பயிர் பிரசாதத்தை வச்சுட்டு அதற்கு முன்னாடி வில்வத்தாலையோ அல்லது காசை மஞ்சளில் தேய்ச்சி வச்சுட்டு ஓம் சிவசிவ ஓம் 51 முறை, ஓம் நமசிவாய 51 முறை சொல்லி அந்த காசாலையோ அல்லது அச்சதையாலையோ நீங்கள் வில்வத்தாலையோ லிங்கத்துக்கு பூஜை பண்ணுங்கள். பூஜை பண்ணதுக்கு அப்புறம் சிவபுராணத்தை ஒரு முறை முழுமையாக படிச்சுட்டு கற்பூரமும் ஆரத்தையும் அந்த சிவலிங்கத்துக்கு காமிச்சிட்டு பிள்ளையாரையும் சிவலிங்கத்தின் நந்திதேவரையும் நல்லா கரைச்சி பூஜையில் வச்சு இந்த காசை எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு முடிச்சு போட்டு 51 ரூபா காசை முடிச்சு போட்டு கல்லாப்பெட்டியில் வச்சுருங்க. இது அண்ணாமலையாருக்கு, திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அண்ணாமலையாருக்காக இந்த குபேர பிரதோஷத்தன்று தமிழ் புத்தாண்டின் முதல் விரதத்தன்று நான் இந்த பிரார்த்தனையை செய்ய எனக்கு எல்லா விதமான செல்வம் கிடைக்கட்டும், குபேர ஆகர்ஷணம் கிடைக்கணும்னு வேண்டிக்கங்க. திருவண்ணாமலைக்கு அடுத்தது எப்போ போகிறீங்களோ அப்போ திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கோ அல்லது குபேரலிங்கத்தில் இருக்கக்கூடிய உண்டியலுக்கோ இந்த காணிக்கையை செலுத்தி விடுங்கள். மஞ்சளை வீட்டோட நிலவு, துளசி செடி, கல்லாப்பெட்டி, பூஜை அறை, அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு வாரத்தில் நெற்றி முழுவதும் வைத்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் இந்த எளிய பரிகார வழிபாடு உங்களுக்கு சிவனருளையும் சித்தர்களின் அருளையும் குபேரரின் அருளையும் முழுமையாய் தர வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். இந்த அற்புதமான தெய்வீகமான தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கோடி செல்வத்தை தரட்டும். வாழ்க. இப்போ தான் தமிழ் புத்தாண்டு பூஜையை முடித்தோம். தமிழ் புத்தாண்டு பூஜையில் சிறப்பு எனர்ஜி எந்திர கார்டும் அதோடு சேர்ந்து புணுகும் பூஜையில் வச்சுருக்கோம். நிறைய பேருக்கு தர இருக்கின்றோம். உங்களுக்கும் இந்த பிரசாதம் வேணும்னா கீழக்கக்கூடிய தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்க. வரும் சனி ஞாயிறு பெங்களூரில் என்னை சந்திக்கலாம். பெங்களூரில் என்னை சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்துகொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் 20 முதல் மணி சிஜில்ங்கிற ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடக்குது. இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்ட எந்திரம், அதிர்ஷ்ட சின்னம், அதை எப்படி பயன்படுத்தணும், அதன் மூலமாக எப்படி நேர்மறை ஆற்றலை பெருகணும் அப்படிங்கிறத இந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்து கொண்டு கற்று பயன்படுத்தி கொள்ளலாம். அட்சய திருதியை முன்னிட்டு சோடசலட்சுமி சிறப்பு பூஜையை வரும் திங்கட்கிழமை ஏப்ரல் 20 ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அட்சய திருதியை பூஜையில் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள். சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு தன ஆகர்ஷண மூலிகை எந்திர பைய பூஜையில் வச்சு பிரசாதமாக தரோம். ஸோ லிமிட்டட் நம்பர்ஸ் தான். அட்சய திருதி அன்னைக்கு உங்கள் வீட்டில் தனம் பெறுவதற்கு கீழக்கக்கூடிய தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை சங்கல்பம் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரிதமாய் வருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. ஓம் நம சிவாய.